தேவன் நம்மோடு இருப்பதின் அடையாளங்கள். சொல்லுங்க, தேவன் நம்மோடு இருப்பதின் அடையாளங்கள். நான் டக்குன்னு வேகமாக ஒரு 8 அடையாளங்களை சொல்லுவேன். இந்த 8 அடையாளங்களில் எது நடந்தாலும், இந்த 8 அடையாளங்களில் எது நடந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பின்ன ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த 8 அடையாளத்துக்குள்ள நல்ல வீடு இல்லை, நல்ல வீடு இல்லை. அது வேணா நமக்கு 9வது பாயிண்டில் ஆட் பண்ணிக்கிடலாம். நல்ல வாகனம் இல்லை, அது 10வது பாயிண்டில் நமக்கு வேணா ஆடு பண்ணிக்கிடலாம். நல்ல வருமானம் இல்லை. இப்போ நான் 8 பாயிண்ட்டுக்குள்ளே அதை வைக்கல, ஏன்னா நமக்கு ஒரு வேளை நேரம் இருக்காது. இப்போ 8 பாயிண்ட் முடிஞ்சுன்னா நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிக்கிடலாம், ஆடு பண்ணிக்கிடலாம். அது அக்கார்டிங் டு த டைம். இப்போதைக்குள்ள 8 பாயிண்டில் அது ஒன்றும் இல்லை என்பதை சந்தோஷத்துடன் அல்லேலூயா கூட சொல்லுங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். நம்பர் 1, இரத்த உறவுகள் உங்களோடு பொறாமை கொள்வது தேவன் உங்களோடு இருப்பதின் முதல் அடையாளம். எல்லாரும் என்னை அங்கீகரிப்பதாக்கும் தேவன் என்னோடு இருப்பதின் அடையாளம்னு நாம நினைப்பது. எல்லாரும் கண்டாங்க, எல்லாரும் வரவேற்றார்கள், எல்லாரும் சூப்பர்னு சொன்னார்கள். அந்த பிரசங்கம் எல்லாம் என்ன பிரசங்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நம்ம வச்ச அடையாளம். ஆனால் ஆண்டவர் வச்ச அடையாளம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உன்னை அங்கீகரிப்பார்கள்னு நினைச்சு நீ களத்தில் இறங்கினியோ, யாரெல்லாம் உனக்கு உதவிகரமாக இருப்பார்கள்னு நீ மனசுக்குள்ள திட்டம் போட்டாயோ, அவர்களெல்லாம் உன்மேல் பொறாமை கொள்ளும் பொழுது அவர்களுக்கு இல்லாத ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது, தேவ பிரசன்னம். கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும், வாய திறக்கணும், நல்ல வாய திறக்கணும். ஒரே கருவில இருந்து பிறந்த, ஒரே வீட்டுக்குள்ள வாழ்ந்த, ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு ஒருமித்து வாழ்ந்தவர்கள் ஒரு காரணமும் இல்லாம உன்மேல் பொறாமை கொள்ளும் பொழுது நீ அறிந்து கொள், தேவ பிரசன்ன உன்னோட இருக்கிறது. இது மிகப்பெரிய அடையாளம். கை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அடையாளம். கர்த்தர் என்னோடு இருப்பதன் அடையாளம் என்ன? மெதுவா பேசுங்க. சத்ரு கேட்டு பிரச்சனைக்கு வந்துட போற. மெதுவா பேசுங்க. கர்த்தர் என்னோடு இருப்பதன் அடையாளம் என்ன? எல்லாரும் இடத்துல வந்து praise the Lord, அல்லேலூயா. நீங்க வேற லெவல் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நம்ம என்ன நினைப்போம், அப்படி 4 பேர் சொன்னா கர்த்தர் என்னோடு இல்லை. ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு, ஒரே இடத்துல தூங்கி, ஒரே பாயில் உட்காந்து ஜெபம் பண்ணி, ஒரே கதையை சேர்ந்து உட்காந்து பேசி, ஒரே இடத்துல படுத்துட்டு உனக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிறான் இல்லையா, அவனுக்கு இல்லாத ஒண்ணு உனக்குள் இருப்பதை கண்டிருக்கிறான். அதுதான் தேவ பிரசன்னம். அதுதான் தேவ பிரசன்னம். அதுதான் தேவ பிரசன்னம். You are identified. உன்னிடத்தில் அவர்களுக்கு இல்லாத ஏதோ ஒண்ணு இருப்பதை கண்டிருக்கிறார்கள். இப்ப சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருப்பதின் அடையாளம் என்ன? நம்பர் 2, ஆதியாகமம் 37:15. பார்த்தீங்களா? சரியான ரூட்டு தெரியுது. 5 வருஷம் தாண்டி நான் எங்கே இருப்பேன்னு தெரியுது. 10 வருஷம் தாண்டி நான் எங்கே இருப்பேன்னு தெரியுது.
கூகுள் மேப்பு போட்டு வாழ்கிறேன். ஆனால் அவனுக்கு அப்படி இல்லை. பார்த்தீங்களா, அடுத்த கால் எங்கே வைக்கணும்னு தெரியல. லெஃப்ட் எடுக்கவா, ரைட் எடுக்கவா, யூ டர்ன் எடுக்கவா, ஸ்ட்ரைட்டு விடவா, ஒன்றும் தெரியல. ஒரு முக்கியமான பாயிண்டில் வச்சு எந்த பக்கம் திரும்பணும்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அடுத்து என்ன, தமிழ் கரெக்டாக இல்லையோ? அடுத்து என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. எந்த பக்கம் திரும்பணும்னு எனக்கு தெரிஞ்சா கர்த்தருக்கு வேலை இல்லை. எனக்கு தெரிஞ்சா ஸ்டியரிங் என்ன இல்லை இருக்கு. எனக்கு தோணுமா லெஃப்ட் எடுப்பேன், எனக்கு தோணுமா ரைட் எடுப்பேன், எனக்கு தோணுமா ஸ்ட்ரைட் விடுவேன். யாருக்கு வேலை இல்லை? கர்த்தருக்கு வேலை இல்லை. எனக்கு தெரியாத ஒரு பாயிண்ட்ல கொண்டு விடுறதே அவர் தான். அதில் ஊக்கமாக ஜோம் பண்ணி ஆண்டவரே எந்த பக்கம் திரும்ப, எந்த பக்கம் திரும்ப, எந்த பக்கம் திரும்ப. வாழ்க்கை எப்படி இருக்கு? வாழ்க்கை ஜங்ஷன்ல நிற்கு. வாழ்க்கை எப்படி இருக்கு? நடுத்தருவில் கிடக்குன்னு ஸ்டாண்டர்டா இங்கிலீஷில் சொன்னேன். வாழ்க்கை ஜங்ஷன்ல இருக்கு. ஏன்னா வேற ஆட்கள்கிட்ட சொல்லவும் முடியாது, வேற ஆட்கள்கிட்ட சொல்லவும் முடியாது எந்த பக்கம் திரும்பன்னு தெரியலன்னு. அதனால கேட்குற ஆட்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கணும். அதனால ஜங்ஷன்ல இருக்கு. நமக்கு தான் தெரியும் நடுத்தருவில் எங்கூட்டு திரும்ப திரும்பணும்னு தெரியாமல் நிற்கிறேன்னு. வழி தெரியாமல் நிற்கிறேன் இல்லையா? ஒரு பாயிண்ட் அங்க நிற்கும் நமக்கு தோணும் இல்லையா? யாராவது ஒரு ஆள் கையை பிடிச்சு இதுவே வழி அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அங்க வச்சு புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். வீட்டிலண்டு எங்கோட்டு போகணும்னு ஃபுல் பிளான் போட்டு கிளம்பினவன் வீட்டிலண்டு நேரே போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தான். ஆனா நான் அப்படி இல்லை. நான் அந்த வெயில ஸ்ட்ரக் ஆயிட்டேன். எனக்கு எங்கோட்டு திரும்பணும்னு தெரியல, எனக்கு எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியல. அப்படின்னு அறிஞ்ச உடனே புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் என்னை திருப்புகிறார். ஒன்னு கை தட்டினா பரவாயில்லைன்னு, ஒன்னு வாய திறந்தாலும் பரவாயில்லை. கை தட்டி கண்ண மூடி வாய திறந்த ஆவியில நிரம்புங்க. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ரீபல் கந்தரபலபலபலபா ரியந்தரபலபா. கண்ண மூடுங்க, கண்ண மூடுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கூடாரத்தில் இறங்குகிறது. தெய்வத்தினுடைய உன்னத பிரசன்னம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. எவ்வளவு சத்தத்தை உயர்த்த முடியுமோ அவ்வளவு சத்தத்தில் வாயை திறந்து ஆவியில போராடுங்க, ஆவியில போராடுங்க. உட கடகத்தனாதர கந்தரா ரி அந்தர பிரௌடப துரபல பரபலபா ரேல் அந்தர பரபா ரி அந்தர பரபா. இப்ப கூட உனக்கு தெரியல எந்த பக்கம் திரும்பணும்னு, ஆனா ஒண்ணு தெரியும், கர்த்தர் உன்னை நடத்த போகிறார். நம்ம நேர தப்பா நினைப்போம். ரூட் எல்லாம் கிளியரா இருந்தா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எங்க கிளம்பணும் எங்க முடிக்கணும்னு தெரிஞ்சா கர்த்தர் என்னோட. அப்படி இல்லை. அப்படி தெரிஞ்சா God has no duty. கர்த்தருக்கு வேலை இல்லை, நீ உன் வேலையை பார்த்துக்கிடலாம். அப்படி இல்லை. என்ன God brings me to a point. கர்த்தர் என்ன ஒரு எல்லையில கொண்டுடுவாரு. அந்த எல்லையில நான் முடிவெடுக்க முடியாத நிலை. யாரும் முடிவெடுக்க முடியாத நிலை, நான் முடிவெடுக்க முடியாத நிலை. நான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்க்கிற டாக்டருக்கு முன்ன நடுங்கிட்டே நிற்கிறேன். ஏன்னா இனி முடிவெடுக்க வேண்டிய நான் இல்லை, இனி முடிவெடுக்க வேண்டிய அந்த டாக்டர். ஸ்கேன் எடுக்கிற மிஷினுக்குள்ள படுத்து கிடக்கும்போ ஒரு பக்கம் யோசனை சொல்லும், ரெண்டாம் நாள் காசு கொடுத்தாச்சு, உள்ள என்ன இருந்தாலும் வெளிப்படட்டும் அப்படின்னு சொல்லும். உடனே மனசுல இன்னொரு பக்கம் சொல்லும், கேன்சரா இருந்தா வெளிப்படுத்தட்டா. உடனே அடுத்த ஜெபம், ஆண்டவரே வெளிப்படாது இருப்பதாக, வெளிப்படா. பின்னத்து பைசா கட்டணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா என் தமிழ்? ஸ்கேனிங்க்கு பைசா கட்டியாச்சு.
உள்ளம் சொல்லுது இந்த தடவை என்ன இருந்தாலும் வெளிப்படணும். உள்ள படுத்துட்டு ஜெபம் பண்றது என்ன? ஒரு ஆளு ஆவிக்குரிய பாட்டு தொடங்குற உடனே அவருக்கு அலர்ஜி. ஆவிக்குரிய பாட்டு தொடங்குற உடனே அவருக்கு அலர்ஜி வந்து சொல்லுவாரு, இந்த தடவை சத்தம் குறைக்கல, அடுத்த தடவை இங்க நடக்காதுன்னு. ஒரு தடவை ஹாஸ்பிட்டல்ல போனப்போ டாக்டர் ஹெட் ஸ்கேன் பண்ண எழுதி கொடுத்துருக்கு. உடனே டாக்டர் கேட்டாராம், டாக்டர் கேட்டாரா, டாக்டர் ஹெட் ஸ்கேன் பண்ணும்போது எப்படி இருக்கும், பயமா இருக்குமா? அப்போ டாக்டர் சொன்னாராம், பெந்தகோஸ்தாரில் கூட்டம் போல இருக்கும்னு. பெரிய கஷ்டம். என்ன போல இருக்கும்னு? பெந்தகோஸ்தாரில் கூட்டம் போல இருக்கும்னு. இவர் உடனே உள்ளே போயிருக்காரு. உள்ளே போய், ஏன்னா பெந்தகோஸ்தாரில் கூட்டம் இவர் கண்டாரே, 2-3 இடம் வந்து சவால் விட்டுட்டு இல்லையா போனார். உள்ளே போனார். உள்ளே போய் படுத்து எல்லாம் ரிப்போர்ட்டெல்லாம் கழிஞ்சு வந்தார். கழிஞ்சு வந்து என்னட்டாக்கு சொல்கிறாரு, நீங்கள் போடுறதில்ல சவுண்டு, அங்கேயாகும் சவுண்டு. அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்நிய பாஷை பேசிவிடுவேனோன்னு பயந்தேன்னு. ஐயோ பெரிய கஷ்டம். ஏன்னா அங்கே ட்ரம் அடிக்கும், மியூசிக்கு போடும், எல்லா சிஸ்டம் உள்ள. அன்னையிலிருந்து அவருக்கு பாட்டு எப்படி கூட்டி பாடினாலும் அவர் சவுண்டு குறைச்சி கேட்டுன்னு சொல்லுவார். நான் அப்போ சொல்லுவேன், பீஸு போயிருக்குன்னு தோணுதுன்னு. யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? அங்கே உள்ள போகும்போது நம்ம ஜோம் பண்ணுறது என்ன? முதல்ல ஜோம் பண்ணுறது, ஆண்டவரே என்ன இருந்தாலும் இந்த தடவை வெளிப்படணும், 6000 ரூபா கட்டி இருக்கிறேன். உள்ளே போய் படுத்த உடனே உள்ளே இருந்து சொல்லும், ஆமாம் என்ன இருந்தாலும் வெளிப்படட்டும்னு ஜோம் பண்ணினேன், கேன்சர் ஆக்கும் வெளிப்படுத்தட்டான்னு. உடனே ஆண்டவரே ஒன்றும் வெளிப்படாமல் இருப்பதாக, எந்திரத்தில் உம்முடைய கையை வைப்பீராக. ஒன்றும் வெளிப்படப்படாது, எந்திரத்தில் உம்முடைய கையை வைக்கணும்னா பின்னெடுத்து பைசா கட்டணும். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும், எல்லா மனுஷன்னு சொல்லும்போ எல்லா தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் there comes a point where I don't know, எனக்கு தெரியல, முன்ன போகணுமா, இடது பக்கம் திரும்பணுமா, வலது பக்கம் திரும்பணுமா, அங்கே வச்சு எனக்கு தேவைப்படுகிறது கர்த்தரை. ஹல்லேலூயா. ஒன்று கை உயர்த்தி பிடிங்க, ஒன்று கை உயர்த்தி பிடிங்க. அடிக்கடி என்ன செய்யன்னு தெரியாமல் தவிக்கிறேன் இல்லையா, அது தேவன் நம்மை நடத்துவதன் அடையாளமாகும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த பக்கம் திரும்பணும்னு தெரியாமல் தவிக்கும்போ, என்ன செய்யணும்னு தெரியாமல் தவிக்கும்போ, என்ன தேடுகிறாய்ன்னு ஆட்கள் கேட்கும்போ, நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், நீங்கள் அறியாத ஒருவர் உங்களை நடத்துகிறார், நீங்கள் அறியாத ஒரு கரை உங்களை நடத்துகிறது. நீ வழி தப்புவதில்லை, நீ வழி தப்பாதபடிக்கு எல்லா வழியும் அறிந்த தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துவார், நடத்துகிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய அடையாளம். தேவன் நம்மோடு கூட இருப்பதன் முதல் அடையாளம் என்ன? 2, தேவன் நம்மோடு கூட இருப்பதன் அடையாளம் என்ன? வழி தெரியாமல் போகலாம். தேவன் நம்மோடு கூட இருப்பதன் 3வது அடையாளம் ஆதியாகமம் 37:24. திங்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நடக்குது. பார்த்தீங்களா? எதிர்மறையாய் நிகழ்வுகள் நடக்குதுன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். எப்படி நடக்குதுன்னா எதிர்மறையாய். இவன் தரிசனம் கண்டப்போ இப்படி இல்லை. தரிசனம் கண்டப்போ என்ன கண்டான்? நான் மேலே நிற்கிறேன், சகோதரர்கள் கீழே கிடக்கிறார்கள். நான் மேலே நிற்கிறேன், அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாம் கீழே கிடக்கிறார்கள். இதாக நான் கண்டது. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கணும்? அவங்க எல்லாம் குழிக்குள்ள கிடந்திருக்கணும்.
நான் சொன்னது அக்கார்டிங் டு. அதுதானே நடந்திருக்கணும். அப்படி தானே நான் கண்டேன். ஜபா அறையில் இருக்கும்போது நான் கண்டேன் பிரதர். நான் கண்டது என்னன்னா, குப்பை வண்டியில் கொண்டு போய் கொட்டுறது போல அவனோட வாரி கொட்டுச்சினும். நான் சோத்திரத்தோட பார்த்துட்டு நின்னேன். இப்படியாக நான் கண்டது. ஆனா நிகழ்ச்சியில வந்தப்போ அதாக ஸ்கிரிப்டில் என்ன இருக்கு? சகோதரர்கள் குண்டுக்குள்ள கிடக்கணும், இவன் கயர் போட்டு ஒவ்வொன்றையா தூக்கி எடுக்கணும். ஆனா ப்ரோக்ராம்ல வந்தப்போ நேர ஆப்போசிட், இவனே குப்பை வண்டியில தூக்கி அங்க தட்டிச்சணும். நம்ம அண்ணா என்ன முடிவுக்கு வருவோம்? சொப்பனத்தில் சாத்தான் பேசியிருக்கான். சொப்பனத்தில் சாத்தான் பேசியிருக்கான், மறைச்சிருக்கான், உண்மையை மறைச்சிருக்கான். உண்மையில அவங்களுக்கு நடக்கிறத எனக்கு நடக்கிறதா காட்டி இருக்கணும். அவங்க கனம் பண்ணப்படுவேன்னு நான் கனமீனம் பண்ணப்படுவேன். அதுக்கு பதில் நேர பிளேட்டை திருப்பி காட்டி இருக்கிறான். குழிக்குள்ள போ சாத்தானே, பொல்லாதாவியே, நீ எப்படி புகுந்தாய்? நீ வந்த வழியை ஓடி போயிடு. நீ வந்த வழியே ஓடி போயிடு. உங்களுக்கு புரியுதா? தமிழ் எதிர்மறையா காரியம் நடக்கணும். எதிர்மறையா காரியம் நடக்கணும். அதுதான் கர்த்தர் உன்னோட இருப்பதின் அடையாளம். எல்லாம் நேர்மறையா நடந்தா இன்னைக்கு கூட்டத்துக்கு 5 பேர் வந்திருப்பனும். ஐயோ, இனி புரியாத மாதிரி காட்டிக்கிடுவனும். பரவாயில்ல, எல்லாம் நேர்மறையா நடந்திருந்தா இன்னைக்கு நமக்கு வேற பிசினஸ் இருந்திருக்கும். இன்னைக்கு வேற 2-3 சிக்னேச்சர் போட வேண்டி இருந்திருக்கும். எல்லாம் எதிர்மறையா நடந்ததுனாலே இங்க வந்து உட்காந்து சோதராண்டோரே. காரியங்கள் எதிர்மறையா நடக்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதன் அடையாளம் அதுதான். அதை விட பெரிய அடையாளங்கள் இல்லை. இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற யாருக்காவது நினைச்சது எல்லாம் எதிர்மறையாய் நடக்கிறதானால் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஒரு காரியம் சாவல்ல இல்லையா? என்ன செய்யல? சாவல்ல. எடுத்து எரிஞ்சப்போ தலைகீழா போய் ஒரு கல்லில் விழுந்திருந்தா கூட்டம் உடனே முடிஞ்சிருக்கும். அதுவரை நன்றி சொல்லலாம் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா? எதிர்மறையா நடந்தாலும் என்ன உயிரோட தான் வச்சிருக்காரு. பெரிய சவால்கள் வந்தும் என்ன உயிரோட தான் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் பொறாமப்பட்டும் என்ன உயிரோட தான் வச்சிருக்கிறாரு. வழி தப்பின பின்போ என்ன உயிரோட தான் வச்சிருக்கிறாரு. காரியங்கள் எதிர்மறையாய் நடப்பது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதின் 3வது அடையாளம். 4வதா? ஐயா, ரொம்ப அட்வான்ஸாக இருக்கணும் உங்கள் ஆத்துமாக்கள். சான்ஸே இல்லை. கூட்டம் முடிஞ்சு ஒரு செகண்ட் தரணும்னா 10ஆம் கிளாஸ் டியூஷன் எடுக்கிறேன், 12ல் எக்ஸாம் எழுதணும். சூப்பர் ஐயா. 4, ஆதாரங்கள் எல்லாம் எனக்கு எதிராயிருப்பது. தமிழ் வார்த்தை தானே இல்லையா? ஆதாரங்கள் எல்லாம் எனக்கு எதிராயிருப்பது. இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்கும் என்ன? when all evidence stand against me. இப்போ ஒரு உதாரணம் என்ன காருங்க, நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குது, எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஹலோ, மத்தியானம் வரணும், ஒரு கேக்கு வெட்டுண்டு.
அத்தனை வரணும், ஒரு கேக் வெட்டு உண்டு. அது சாயங்காலத்தில் ஏதோ ஆடிட்டோரியத்தில் பார்ட்டி வைக்கலாம். ரிசல்ட் இதுவரை போடலை, அதுக்கு முன்னே எது புக் பண்ணியாச்சு? கேக்கும் பார்ட்டியும் புக் பண்ணியாச்சு. ஏன்? எல்லா எவிடன்ஸும் எனக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் எவிடன்ஸ் எனக்கு எதிரியாக இருந்தா, ஆண்டவரே தூதனை அனுப்புவீராக, வக்கீலுடைய இருதயத்தை அசைப்பீராக, ஜட்ஜுடைய இருதயத்தில் தொடுவீராக. பாஸ்டர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் போகிறேன். என்ன பாஸ்டர்? 15 மினிட் கழிஞ்சு மறுபடியும் பாஸ்டர் ஃபோன் வரும். பாஸ்டர் இது ஒரு போகலையா? என்ன பயம், என்ன பக்தி, என்ன தீர்மானம். ஏன் ஆதாரங்கள் எதிராக இருக்கு. ஆதாரங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் கூட்டாரில் விழிச்சிட்டு ஹாலு புக் பண்ணுவான், கேக்கு புக் பண்ணுவான். அவன் ஒரு கெத்தா போவான். ஆதாரங்கள் எதிராக இருப்பவன் நடக்கும்போ, ஆண்டவரே இங்கோட்டு திரும்பினாலும் கர்த்தாவே ஜட்ஜுடைய இருதயத்தில் பேசணுமே, அட்வொகேட்டுடைய இருதயத்தில் பேசணுமே. அந்த கோர்ட்டு மொத்தமுடைய பிரசன்னத்தில் எங்கெல்லாம் மூடகு. அட்வொகேட்டை மூடணுமாம், கோர்ட்டை மூடணுமாம், நீதிபதியுடைய இருதயத்தில் இடப்படணுமாம். ராஜாக்களின் இருதயத்தை தண்ணீர்களை போல மாற்றுகிறவர் நான் அங்க போய் நிற்கும்போ ஜட்ஜுடைய உள்ளத்தை உடைப்பீராக. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த எல்லா ஜபக்குறிப்பும் காரணம் என்ன? எல்லா எவிடன்ஸும் எதிராக இருக்கு. நான் கேட்கிறேன், உங்களுக்கு அனுகூலமான ஒரு எவிடன்ஸ் சொல்லுங்க, நான் நிறுத்துறேன். ஒரு எவிடன்ஸ் எனக்கு அனுகூலமா இருக்குன்னு சொல்லுங்க, நான் பிரசங்கத்தை நிறுத்துறேன். உடுத்திருந்த வஸ்திரத்தை எடுத்து ஆட்டுக்குட்டியை கொலை பண்ணி அந்த வஸ்திரத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை தெளிச்சு தகப்பனுக்கு முன்ன கொண்டு போட்டிருக்கு. நான் கேட்கிறேன், இதை விட பெரிய எவிடன்ஸ் என்ன வேணும்? நீ உடுத்திருந்த வஸ்திரத்தை தவிர வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? தகப்பன்ட்ட கேட்கணும், அப்பா இது உம்முடைய மகனுடைய வஸ்திரம் தானா பாரு. பார்த்தாரு, உபவாசம் தொடங்கினாரு. ஏன்னா ஸ்ட்ராங் எவிடன்ஸ். அடுத்து கொஞ்சம் தாண்டி பாருங்க, அது போல ஒரு பேண்ட் ஷர்ட்டும் தானே போத்திபாருக்கு மனைவிக்கு கையில இருக்கு. அவ போத்திபார் வரும் வரை காத்திருந்து போத்திபார்ட்ட கேட்கிறா, இது யாருக்கு பேண்ட்? போத்திபார் உடனே எடுத்து போட்டு பார்த்துட்டு சொல்றான், எனக்கு இவ்வளவு சின்ன இடுப்பு கிடையாது. எனக்கு இவ்வளவு சின்ன இடுப்பு கிடையாது. அந்த பேண்ட் உடுப்பு யாருக்குது? யோசேப்புக்கு. இதை விட பெரிய எவிடன்ஸ் என்ன வேணும்? ஆதாரங்கள் உனக்கு எதிராயிருப்பது கர்த்தர் உனக்கு அனுகூலமாயிருப்பதின் அடையாளம். கை தட்டணும், வாய திறக்கணும். When everything against you, ஆதாரங்கள் உனக்கு விரோதமா இருக்கும்போ கர்த்தர் உனக்கு அனுகூலமா இருக்கிறார். Praise the Lord. ஆதாரங்கள் எதிராயிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. வஸ்திரத்தின் ஆதாரம் நமக்கு எதிராக மாறுச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா நான் இந்த பலிபீடத்தில் நின்று சொல்றேன், நீ உடுத்தி கொண்டிருந்த வஸ்திரம் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும் பொழுது கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதன் மிகப்பெரிய அடையாளம். கையை உயர்த்தணும், அத்தனை பேரும் வா திறந்து நன்றி செலுத்தணும். இதெல்லாம் தெய்வத்தினுடைய நடத்துதல். என்ன இதெல்லாம்? தெய்வத்தினுடைய நடத்துதல். உன் உயிரை மட்டும் சத்துரு தொடமாட்டான், மீது எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுப்பார். உன் உயிர் மேல மட்டும் சத்துருவுக்கு அனுமதி இல்லை, மீது எல்லாத்துக்கும் ஒப்பு கொடுப்பார். ஏன்னா நீ பலவீனன்னு அறியணும், கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு அறியணும். நீ பலவீனன்னு அறியணும், கர்த்தர் உன்னோட இருக்கிறார்னு அறியணும். கை உயர்த்தும்படி ஏவப்படுறவங்க கையை உயர்த்துங்க.
வாயை திறக்கும்படி ஏவப்படுறவங்க வாயை திறங்க. நன்றி சொல்லும்படி ஏவப்படுறவங்க நன்றி சொல்லுங்க. உராபால ஹத்தாரியா லாஹந்தராதியா ரேலாந்தராதியா. எதுக்கும் பயப்படாத, எதை கண்டும் திகையாத, எதற்கும் அஞ்சாத. இதெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பதின் அடையாளங்கள். இதெல்லாம் கர்த்தர் உன்னோடு இருப்பதின் அடையாளங்கள். மொத்த உலகமோ ஆதாரத்தை வச்சிட்டு உனக்கு விரோதமாய் எழும்பி நின்று சாட்சி சொன்னாலும் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். நீ அசைக்கப்படுவது இல்லை. இனி கைதட்டி இனி வாதரந்து ரகபரபா. இந்த சத்தம் போதாது. எப்படி லாக் பண்ணலான்னு ஆதாரங்களை ஒவ்வொன்றா தேடுறது சாத்தானின் வேலை. ஆனா உன் ஆதாரமே கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எத்தனை எண்ணம் சொன்னேன்? 5. ஆதியாகமம் 40:23. கடைசி நம்பிக்கையும் அற்று போகலாம். இனி எனக்கு இந்த உலகத்தில் நம்புறதுக்கு ஒரே ஒரு மனுஷன்தான் உண்டு. அது யாரு? அந்த பானபாத்திரக்காரன் மட்டும். இப்போ நான் ஜபிக்கிறது அவனை ஞாபகப்படுத்தும் ஆண்டவரே, அவனுக்கு ஞாபகத்தை கொடு ஆண்டவரே. நாங்கள் சேர்ந்து ஜெயிலில் கிடந்தோம் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லும். அவன் கண்ட சொப்பனத்துக்கு நான் அர்த்தம் சொன்னேன். அவனை ஆண்டவர் உணர்த்தும். நான் ஜோம் பண்ணி அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். அவனை எனக்கு அனுகூலமாக வையும். சாகிறவனை குறுக்கே நிற்கப்படாது. சாகிறவனை குறுக்கே நிற்கப்படாது. ஒருத்தனை கர்த்தர் எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணி விட்டுடணும். நம்ம ஜெபம் பண்ணி அவனுக்கு உயிரை திருப்பி வாங்கணும்னு வைங்க, பின்ன அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நம்மளை அழிச்சுட்டே இருப்பான். என்ன ஒரு முறப்பு! அவனை தெய்வமாட்டி எடுக்க பிளான் பண்ணி வந்தது. நம்ம குறுக்கே நின்று நம்முடைய கண்ணீரை கண்டு சரி பாவம் இருந்துட்டு போட்டும் இல்லை, இருந்து தொலைஞ்சிட்டு போட்டும் அப்படின்னு கர்த்தர் உடனே நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு மிகப்பெரிய எதிராளியை எழுப்பி விட்டுட்டோம். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை தூக்கி இருந்த அவன் பரலோகத்தாவது போயிருப்பான். என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? அவன் பரலோகத்தாவது போயிருப்பான். ஏன்னா அப்பா கூப்பிட்டது தூதன் அனுப்பி ஆகும். இனி அவனை பேய்க்கு விட வேண்டாம். ஐயோ பெரிய கஷ்டம். ஐயோ இடையில யாரும் நிற்கப்படாது. லாரி பிரேக்கு பொட்டி வருதுன்னு சொன்னா நிறுத்தும் ஆண்டவரை நிற்கப்படாது. ஆட்டோ உடனே ஒதுக்கிடணும். இருபத்தொன்னு நாள் உபவாசத்தில் இருக்கிறேன். அதனால ஆட்டோயும் கூட நடு ரோட்டில் வச்சுட்டு அவனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ முதல்ல ஆட்டோவை மாற்று. நீ 21 நாள் உபவாசத்தில் இருக்க எனக்கு தெரியும். அவன் பிரேக் புட்டி வாரான். அவன் வேற எங்கேயாவது போயிடுச்சு நிக்கட்டு. நீ எதுக்கு குறுக்கே நிக்கிற? முறைக்கிறீர்கள். நமக்கு ஃபைனல் ஹோப்னு சொல்லி சில ஆட்கள் உண்டு. அவங்க எங்கேயாவது வரும்போது நமக்கு சாக்லேட் வாங்கி தருவணும், அடிக்கடி வந்து விசாரிப்பணும். அவன் குழி தோண்டி வச்சுட்டாங்க விசாரிக்க வரான்னு நமக்கு தெரியாது. இடைக்கிடைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் உங்களுக்கு ஜோம் பண்றேனா. ஜெப குறிப்பே வேற.
முறைக்கிறீர்கள் ஒரு ஆனர். ஜபக்குறிப்பே வேற. ஜபக்குறிப்பு என்னன்னு கேட்டா, ஆண்டவரே ஒரு ஸ்டெப்பு கூட பேக்கில் வந்தான்னா விளைஞ்சானே. லாஸ்ட் ஹோப், அதுவும் கைவிட்டு போறது கர்த்தர் உன்னோட இருப்பதன் மிகப்பெரிய அடையாளம். சொல்லுங்க, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க, ஒரு தடவை கூட சொல்லுங்க. எப்படி தெரியும்? ஆனா சின்சியரான ஆத்துமானா என் மேல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்து இவர் ஒரு 5 தடவை சொல்லுவார். நம்ம அட்வான்ஸாக சொல்லுவான். பாவம், கூட்டம் முடிஞ்சு ஒரு ஷேக்குன்னு தருவேன். இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதின் அடையாளங்கள். அடையாளங்கள். இப்போ ஒவ்வொன்றா சொல்லுங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு எப்படி தெரியும்? நான் தொடுகிறதெல்லாம் பொன்னாகிறது. அப்பவே நான் புரிந்து கொள்ளுகிறேன் கர்த்தர் என்னோடு. தொடுகிறதெல்லாம், அதனால எனக்கு என்ன தெரியுது? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The last hope. சொல்லி விடுறான். நீ எதை மறந்தாலும் சரி, நீ 2 வருஷம் ஜெயிலில் கிடந்த மறந்தாலும் சரி, 3 வருஷம் ஜெயிலில் கிடந்த மறந்தாலும் சரி, இப்படி ஒருத்தன் 13 வருஷமா கிடக்கிறாங்கிறத நீ மறக்காத அப்படின்னு சொல்லி விடுறான். அவனும் ஏகப்பட்ட காரியங்கள் விசாரிச்சுட்டாகும் போனான். நான் கண்டிப்பாக உன்னை மறக்க மாட்டேன், வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் விடுவேன், அதுதான் எனக்கு நம்பர், சேவ் பண்ணிக்கிடணும். அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்குதுன்னாலும் நான் அவனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுவேன். நான் ராஜாவிட்ட சொல்லிவிட்டு ராஜாவுக்கு ஃபோட்டோ, நான் ராஜாவிட்ட பேசுகிறதும் கூட வீடியோ கிளிப் எடுத்து உனக்கு அனுப்பி தருவேன். உன்னை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறது வரை நான் ஓய மாட்டேன்னு. இவன் ஹாய் வரும் ஹாய் வரும் ஹாய் வரும். அப்புறம் தான் தெரியுது அவன் வெளியில் போனோன்னு பிளாக் பண்ணிடு. அவன் வெளியில் போன உடனே பிளாக் பண்ணிருக்கு. இதுவும் கர்த்தர் உன்னோடு இருப்பதின் அடையாளம். அவன் ஞாபகம் வச்சிருந்தா அரசன்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான். உடனே அரசன் பானபாத்திரக்காரன்ட்ட கேட்பான், உனக்கு பாத்திரங்கள் வாழ் வேணுமா? உடனே அவன் சொல்லுவான், ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லா இருக்கும். உடனே அரசன் சொல்லுவான், சரி ஜெயிலில் நடக்கவனை கூப்பிட்டு கொண்டு உனக்கு கீழே வச்சு பாத்திரங்கள் வை. அவன் ஆயுசு முழுக்க செம்பெடுத்து அறிஞ்சு விடுவான், பிடிச்சு கழுவு. கப்படுத்து அறிவான், பிடிச்சு கழுவு. கிளாஸ் எடுத்து அறிவான், பிடிச்சு கழுவு. நீ ஆயுசில் அடுக்கலைக்கு வெளி காண முடியாது. எதுக்க வெளி காண முடியாது? யூ அண்டர்ஸ்டாண்ட்? அடுக்களை, கிச்சனுக்கு வெளிலோகம் நீ என்ன செய்ய முடியாது? காண முடியாது. டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஜெயில் டு கிச்சன். எங்கண்டு எங்க? ஜெயிலில் இருந்து கிச்சன். பின்ன அடிக்கடி கறி பாத்திரத்துக்கு இடையிலிருந்து கறி பாத்திரத்துக்கு இடையிலிருந்து கரையும் தோணும், இதை விட அது பரவாயில்லையா இருந்து, இதை விட அது பரவாயில்லைன்னு தோணும். ஏன்னா இப்போ வசமாக மாட்டிட்டேன். காலையில் ஒரு லோடு கப்பும் சப்பும் கொண்டு போடுவான். கழுவி முடியும் போய் சாயங்காலம் ஆகும். தூங்கலான்னு போய் படுத்த உடனே 2 அண்டாயும் கூட கழுவி வை. முடிஞ்சா சீன முடிஞ்சா வாழ்க்கை முடிஞ்சா பின்ன எங்கோட்டு ரெக்கமெண்டேஷன் கேட்டு போகுது. பின்ன அங்கே இருந்து வாக்குமூலம் எழுதி வைக்கணும், என் மரணத்துக்கு இவன் தான் காரணம். வேற வழியே இல்லை. நீ ரொம்ப நம்பினவர்கள் உன்னை மறந்ததல்ல, மறக்க பண்ணினது தேவன் உன்னோடு இருப்பதன் அடையாளம். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னொரு அடிமைத்தனத்தில் நீ போய் மாட்டுவதை கர்த்தர் விரும்பல. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. ஒரு தடவை அடிமைத்தனத்தில் கிடந்த நீ இன்னொரு அடிமைத்தனத்தில் அகப்படுவதை ஆண்டவர் விரும்பாததுனால அவர் சொன்னாரு, இந்த கேஸை இதோட மறந்துடு.
மனிதர் மறப்பது தேவன் உங்களோடு கூட இருப்பதின் அடையாளம். எத்தனைலாம் சொன்னேன்? 6. இனி 6 தானே. தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுவது. இப்போ குற்றம் செஞ்ச எல்லாரையும் நீங்கள் ஜெயிலில் போய் பாருங்கள். நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கேட்காம அவங்க சொல்லணும், 200 ரூபா மோட்டிச்சேன், 500 ரூபா மோட்டிச்சேன், விரல வெட்டினேன், நகம் வெட்டினேன். நகம் வெட்டினுக்குள்ளே போட மாட்டேன் இல்லையா? எல்லாரும் சாட்சி சொல்லணும். எல்லாரும் சாட்சி சொல்லிட்டு அவ அப்படி சுற்றி இருந்துட்டு சொல்லணும், நான் தலையை வெட்டினாலேயாக்குள்ள வந்தேன். அதில் ஒரு கிரெடிட்டு. நான் 200 ரூபா திருடனாலேயாக்கும் உள்ள வந்தேன். அப்புறம் ஒருத்தன் சொல்கிறான், நான் கற்பழிச்சதுனாலேயாக்கும் உள்ள வந்தேன். அடுத்து இவனு கட்டான்ல வரும்போது நான் ஒன்றும் செய்யாதனாலேயாக்கும் உள்ள வந்தேன்னு. எல்லாரும் அவங்க செஞ்சதை அடுக்கி சொல்லும்போ இவன் சொல்றான், why are you here? I didn't do anything, that's why I'm here. அங்க உள்ள கிடக்கிற லிஸ்டே தப்பு செஞ்சவங்களுக்குள்ளது. அங்க உள்ள கிடக்கிற லிஸ்டே செயின் மோட்டிச்சதும், பிக் பாக்கெட்டும், வெட்டு குத்தும், கெட்ட வார்த்தை பேசினதும் அதெல்லாம் உள்ள கிடக்குது. அதுக்கு உள்ள ஒரு டெஸ்ட் மணி. அந்த டெஸ்ட் மணி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அவங்க எல்லாம் எழுதி சொல்லி இப்படி செஞ்சேன் அதனால உள்ள வந்தேன். அவன் சொல்றான், நான் ஒன்றும் செய்யாதனால உள்ள கிடங்க. நீ செய்யாத தவறுக்காக தண்டிக்கப்படுவது கர்த்தர் உன்னோடு இருப்பதின் மிகப்பெரிய அடையாளம். நீ பேசாததை பேசினேன்னு சொல்லும்போ, நீ பேசினதை பேசவில்லைன்னு சொல்லும்போ, நீ காணாததை கண்டாயின்னு சொல்லும்போ, நீ கேட்காத கேட்டாயின்னு சொல்லும்போ, நீ அறியாத காரியத்துக்காக உன்னை சாட்சியா நிறுத்தும்போ நீ புரிஞ்சுக்கிடணும், that's the strongest evidence that God is with you. கர்த்தர் உங்களோடு இருப்பதன் மிகப்பெரிய அடையாளம். மனித உரிமைப்படி யோசேப்பு போராடி இருக்கலாம். அவன் மனித உரிமைப்படி போராடலையா? மனித உரிமைப்படி போராடல தெரியுமா? அவன் தேவ திட்டத்துக்கு விட்டுட்டான். Leave it. நம்ம கையில் எடுக்கும்போது தேவன் விடுவாரு, நம்ம விடும்போது தேவன் தூக்குவாரு. எப்படி வசதி? எப்படி நம்ம போராடினா தேவன் ஓய்வெடுப்பாரு, நம்ம ஓய்வெடுத்தா கர்த்தர் போராடுவார். எப்படி வசதி? எப்படி? இப்போ சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? இதுக்கு மேல அடையாளங்களே தேவையில்லை பாஸ்டர், எல்லாம் பொருந்தது. எல்லாம் பொருந்தது. தவறு செய்யாமல் தண்டிக்கப்படுவது கர்த்தர் உங்க கூட இருப்பதன். நீ பேசாத காரியத்தை நீ பேசினேன்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிச்சுன்னு இல்லையா? ஆனா கர்த்தரனோடு இருக்கிறதுனால நீ செய்யாத காரியத்தை செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னு இல்லையா? கர்த்தரனோட இருக்கிறதுனால. 6 சொன்னேன் இல்லையா? ஏழோட முடிச்சுடலான. எனக்கு நீ 5 நிமிடங்கள் தான் இருக்கிறது. அந்த 5 நிமிடம் நம்ம ஆராதிக்கணும். என்ன அப்படி முறைச்சு பாக்குதியா? ஆராதிக்கண்டாமா? நல்ல ஆவியில நிரம்பணும் இல்ல? தேவ பிரசன்னத்தை விட்டு கொடுக்கணும் இல்ல? வேண்டாமா? 105 சங்கீதம் 16வது வசனம். அடுத்த வசனம். அடுத்த வசனம்.
இதாக்கும். தேவன் நம்மோடு இருப்பதின் 7வது அடையாளம் செயல்பட விடாமல் ஒடுக்குதல். நிறைய பிளான் இருக்கு. இந்த சபைக்கு நிறைய பிளான் இருக்கு. இந்த சபைக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த சபைக்கு நிறைய தரிசனங்கள் இருக்கு. எல்லாம் என்லார்ஜ்டு பிளான். நீங்க திங்க் பண்றது எல்லாமே லார்ஜ் ஸ்கைல திங்க் பண்றீங்க. ஆனா செயல்படுத்த முடியாதபடி ஒடுக்குகிற ஒரு வல்லமை இன்னைக்கு பகலோட அது ஒடையணும். அதுக்கு அபிஷேகத்தால் தான் முடியும். அடையாளங்களை ஒவ்வொன்றா டிக் பண்ணணும். ஆவியானவர் என் கையில் தந்த செய்தியை நான் உங்கள் கையில் கலப்பில்லாமல் தந்துட்டேன். இனி இரும்பு தாழ்பாள்களை முறிக்க வேண்டியதும் வெண்கல கதவுகளை உடைக்க வேண்டியதும் அபிஷேகத்தை கட்டவிழ்த்து விட வேண்டியதும் நம்ம பொறுப்பு. நம்ம பொறுப்பு. நல்ல கண்ணை மூடணும். நல்ல அத்தனை பேரு கண்ணை மூடணும். 2 நிமிஷம் தெய்வத்தினுடைய வல்லமைக்கு விட்டு கொடுக்க போறோம். யோசேப்பின் மேல இருந்த அதே விசேஷ அபிஷேகம் இப்போ இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கணும். இப்போ என் மேல இறங்கணும். அந்நிய பாஷை பேச தொடங்குங்க. ஜஸ்ட் பிகின் டு ஓபன் யுவர் மவுத். இந்த சபைக்குள்ள அபிஷேகம் பெறாத யாராவது உண்டுன்னா அவங்களை இப்போ வாயத்தரைங்க, வாயத்தரைங்க. காற்று பலமா அடிக்க போகுதுன்னு, காற்று பலமா அடிக்க போகுது. ரக்காமன் அதிகதனா ராக